தேங்க்யூ உடம்பு பாத்துக்கலாம். வரேன். ஃபேமிலி எல்லாம் கேட்டதா சொல்லு. கவனத்திற்கு பாம்பே செல்லும் IA-534 வெடிகுண்டு வைத்திருப்பதாக செய்தி வந்ததால் விமானம் கீழே இறக்கப்படுகிறது. பரிசோதனைக்கு பிறகு மீண்டும் புறப்படும். அதுவரை பிரயாணிகளுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வசதி செய்யப்படும். தேங்க்யூ. Passengers are requested to keep their boarding pass handy and report waiting out departure line. Malaysian Airlines pass and make 2124 is now ready departure. What? Plane la வெடிகுண்டு வச்சிட்டாங்களா? அதனால கீழே இறக்கிட்டாங்களா? இப்ப எங்க பேசிட்டு இருக்க? 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்தா? சரி, இதோ வந்துறேன். சீக்கிரம் வந்து சேர்றா. ஓகே. ரூம் சர்வீஸ் கொடுங்க. ஜஸ்ட் a minute. ஸ்பீக். எனக்கு ஒரு கப் காஃபி வேணும். எக்ஸ்கியூஸ் மீ. சக்கரை வேண்டாம். ஸ்வீட் எக்ஸ் மட்டும் கொடுத்து அனுப்புங்க. ஓகே. Come in. சார் காஃபி அங்க வச்சுட்டு போப்பா. அப்புறம் கையெழுத்து போட்டுக்கிறேன். ஏய் நில்லு. ஸ்வீட் எக்ஸ் தானே கொண்டு வந்திருக்கேன். எஸ் சார். தேங்க்யூ. Sorry. You? உங்களைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். What do you mean? என்ன கைது பண்றது எதுக்கு? மிஸ்டர் எக்ஸ் சாப்பிடுற காப்பியில் விஷத்தை கலந்துட்டேன். நீங்க அவர்கிட்ட போய் சேர்றதுக்குள்ள அவர் போய் சேர்ந்துருவாரு.
என்னடா அப்படி பாக்குற? என்ன பாக்குற? அதே காடிங்க தான். நீ குடிச்ச காப்பியில விஷத்தை கலந்தது நான் தான். ஏ ரேணுகா, என் கண் முன்னாலேயே துளி ஒழிச்சு செத்தாளே, அதே மாதிரி நீயும் துளி ஒழிச்சு சாகணும். You வெடிகுண்டு வச்சதா சொல்லி பிளைட்டை இறக்க வச்சதே நான் தான். அதனால்தான் என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. உங்க மூக்குல ரத்தம் வருது, தொடச்சுக்குங்க. போலீசால கைது செய்யப்பட்ட நாங்க குற்றவாளி கூண்டுல நிறுத்தப்பட்டோம். கற்பழிக்கப்பட்ட பெண்ணோட வாக்குமூலமும் டாக்டர் மீனாட்சியோட வாக்குமூல கேசட்டும் என் கையில இருந்ததுனால அவரை குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சிருச்சு. ஆனா மிஸ்டர் எக்ஸ கொலை செஞ்ச குற்றத்துக்காக எங்களுக்கு 5 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்தாங்க. விடுதலையாகி வெளியே வந்த அவரு தான் கடமை முடிஞ்சதா நினைச்சு ரேணுகாவோட சமாதியில எனக்காகவே பிறந்து எனக்காகவே வாழ்ந்தவங்க ரேணுகா. நான் அவகிட்ட போறேன். சொல்லி முடிச்சிட்டீங்களா? உங்களை போக வேண்டாம்னு சொல்லல, ஆனா உங்க கூட என்ன வர வேண்டாம்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஜீவா, இத பாருங்க, ஒரு பொண்ணு குளிக்கும் போது தான் உடம்ப காக்கா குருவி கூட பார்க்க கூடாதுங்கிறதுக்காக அதை துரத்தி விடுவா. இருட்டு கூட தன் உடம்ப பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எந்த ஒரு பொண்ணுமே தூக்கத்துல கூட தன் சேலையை சரி பண்ணிக்குவா. தன்னை பெத்த அம்மாவா இருந்தாலும் தான் பெத்த குழந்தையா இருந்தாலும் தான் உடம்ப பாக்குற உரிமை புருஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த அறையில அந்த சூழ்நிலையில உங்களுக்கு முன்னால பிறந்த மேனியோட நின்னதுக்கு அப்புறம் உங்களால என்ன நினைச்சு பார்க்க முடியுதோ இல்லையோ, என்னால என்னால உங்களை தவிர வேற யாரையும் நினைச்சு பார்க்க முடியல. ரேணுகாவோட ஸ்தானத்துல என்ன வச்சு உங்களால பார்க்க முடியல. உங்க ஸ்தானத்துல என்னாலையும் வேற யாரையும் நினைச்சு பார்க்க முடியல. எனக்குன்னு வாழ்க்கையில யாரும் இல்ல. இனிமே எல்லாமே நீங்கதான். நீங்க எப்ப உயிரை விட்டாலும் அடுத்த நிமிஷமே நானும் செத்துற போறேன். அதுக்கப்புறம் ரேணுகாவை மறக்கவும் முடியாம என்ன ஏத்துக்கவும் முடியாம அந்த வேதனையில அவர் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே 13 வருஷம் நடந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, இன்னும் அவர் ரேணுகாவை மறக்காததான். ரேணுகா நினைவில் அவர் குடிச்சு பைக்கம் போட்டு விழுந்துருவாரு. நான் போய் அவரை தூக்கிட்டு வருவேன். ஆனா ஒண்ணு, அந்த சோகத்திலயும் ஒரு சுகம் இருக்கு. அது சொன்னா புரியாது, அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். என் மனசுக்குள்ளேயே நான் ஒரு சுகமான ராகத்தை மீட்டிட்டு இருக்கேன். இந்த உலகத்துல ஒருத்தருக்காக உயிரை உடனே தியாகம் பண்றாங்களே, அவங்க கோயில் கோபுரம் மாதிரி. ஒருத்தருக்காக உயிர் வாழ்ந்துகிட்டே ஆயுள் பூரா தன் வாழ்க்கையே தியாகம் பண்றாங்களே, அவங்க அந்த கோயில் கோபுரத்து கலச மாதிரி. அவரை பார்க்க போனோம். நான் வரேங்க.
எனக்கு இவர்களுக்குள் ஏன் இந்த இடைவெளி? இந்த இணைகோடுகள் ஒன்றை ஒன்று சந்திக்குமா?